தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வசனமே ஃபுல்லாகவே அதான் சொல்லப்படுது. அவை முதல் பகுதியை மட்டும் வைத்திருக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறது அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்குவார். வாசல் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர் முன்னணியிலே நடந்து போவார். வசனம் ஆனால் பொருள் தேவன் அவருக்கு முன்பாக செல்கிறார். ஆமாம். இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் முன்பாக செல்கிறார். இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கப்படுகிறேன். முதல் பகுதி தடைகளை நீக்கி போடுகிறது அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமாம். எல்லாம் கொஞ்சம் அதை மாற்றி வாசம். தடைகளை நீக்கிறவர் எனக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமாம். இந்த வார்த்தை நமக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் எப்போது செல்வாராக. ஆமாம். அவர் நமக்கு முன்பாக செல்வார். அப்படி கஷ்டம், அப்படியே சமூகம், அப்படியே வாழ்க்கை அதெல்லாம் இல்லாட்ட நம்ம ஒரு வெற்றி ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிலைமை தெரிந்து தான் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு முன்னாள் செய்வேன். இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி காலையில் சுற்ற பார்த்தோம். இல்லைன்னா மீனா ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்து தீர்க்கதரிசனம் உரைத்தான் முதல்ல. ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த காலகட்டத்தில் தான் இவன் தீர்க்கதரிசனம் உரைத்தான். அதே இடத்துல ஏசா ராஜ மேன்மையுள்ள தீர்க்கதரிசி ராஜாவுக்கு சொந்தக்காரர். ஆகவே ராஜாவுக்கு அரண்மனைக்கு உள்ள போக வேண்டும் சொன்னால் மற்ற யாரும் உள்ள ஈஸியாக போக முடியாது. இவன் வாரம் சொன்னாலே காவல் ஒரு இடம் கொடுத்துருவாங்க. இவன் நேரடியாக ராஜாவை சந்திக்கக்கூடியதான எல்லாம் வந்து இருந்தது. இவர் ராஜ மேன்மையுள்ள தீர்க்கதரிசி ஏசாயா. ஆனால் ஜனங்களுக்குள்ளே ஒவ்வொரு ஏழ்மையான ஒரு சாதாரண மக்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தை உரைப்பதற்கு மீகாவை கற்று தெரிந்து கொண்டு மீகாவை அழைத்தார். இவன் காத் என்றதான பேசிய பட்டணம் அதுக்கு அருகே உள்ளதான ஒரு சிறிய ஒரு கிராமத்திலே உள்ளதான ஒரு நாள் கற்றுக்கு மேற்கொண்டவராக அவனை சொல்லப்படுவது யூதாம் ராஜாக்களின் மோரேசா ஊரானாகி மோரேசா என்றான இந்த பட்டணம் காத் உள்ளதான பேசிய பட்டணத்தில் அருகே இருக்கிற ஒரு கிராமம். அவன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். விவசாயம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனை அழைத்தார். கத்திற்கு பயன்படுவார். தேவன் யார் யாரையும் அழைக்கிறது இருப்பது கிடையாது. அவன் நினைச்சை யாரையும் அழைப்பார். ஆமாம். கத்திற்கு பயன்படுவார். அதற்காக சொல்ல சொன்னேன். ஒருவன் ஆடுகளை வைத்து கொடுத்தார். அங்கே கிடைக்கக்கூடிய காட்டத்தி பழங்கள்லாம் எடுத்து ஆடுகள் கொடுப்பான். நல்ல அத்தி மரத்தின் கனியை தான் மக்கள் புசிப்பார்கள். காட்டத்தி மரத்தின் கனியை மக்கள் புசிப்பதில்லை. அது விருதுகள் கொடுப்பாரு. ஆளுக்கு கொடுத்து கூட்டி கொடுப்பாரு. திடீர்னு கருத்து வாக்கு உண்டாகி ஆமோஸ் நீ வடக்கு பகுதி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டுமோ, நீ யெகோவா ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காலகட்டம் நீ போன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆளுகளை வைத்துக் கொடுத்தார். இவன் விவசாய வேலை செய்து கொடுத்தார். நிலத்தில் உழுது பண்படுத்தக்கூடிய வேலை செய்தார். இவனை கர்த்தர் அழைத்தார். நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகளும் அவர் சொன்னார். கர்த்தருக்கு பயன்படுதான். அப்போ அவர் சொல்லும்போது இருக்கிற சூழ்நிலை என்ன கேட்டால், அசீரியர்கள் எல்லா தேசத்தையும் கைப்பற்றி வந்து கொண்டே வருகிறார். யூதேயாவுக்கு விரோதமாய் கைப்பற்றுவதற்காக சலகை வந்து இறங்கிட்டாங்க. என்ன செய்வது தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இவன் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் அதுக்கு கவலைப்படாதீங்க. ஏசாயாவுக்கு ஏற்கனவே ஏசாயத்தை வசிக்கும் இசைக்கு ராஜாவுக்கு ஏசாயா ஏற்கனவே வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. ஆனால் ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அவ்வளோதான். நீங்கள் முன்னேறி போகக்கூடாது. அப்படி தடையாக இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் பல இருக்கும். அதை ஒன்று அசைக்கின்றது எதிராளியான தேசம் நம்மை கைப்பற்ற வேண்டும் சொல்லி முயற்சிக்கிற தேசம். அந்த எதிராளி தேசத்துக்கு கவலைப்பட வேண்டாம். தடைகளை உடைத்து உங்களுக்கு முன்னால் போகிறபடினாலே எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு முன்னே கற்று போவார். வெற்றியோட படத்தை தருவார். ஆமாம். வந்திருக்கிறோம். இந்த மாதத்துறை நம்முடைய ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றி நமக்கு முன் சென்று வெற்றியோட வாழ்க்கை தருகிறார். ஆமாம். அவர் ஏன் ஜனத்துக்கு முன்பதாக போகிறார் என்று சொன்னார்.
ஜனத்தால் மேற்கொள்ள முடியாத ஏதாவது சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் தோற்று போய்விடக்கூடாது. தம்முடைய ஜனம் என்பதை நிரூபிப்பதற்கு தேவன் அவருக்கு முன் சென்று எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கிறார். அவர் வெற்றியை தருவதற்கு முன் செல்கிறார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுவதற்கு முன் செல்கிறார். நம்முடைய மன விருப்பத்தை அருளி செய்வதற்கு அவர் முன் செல்கிறார். ஆமென். காலையில் இதெல்லாம் பேசுவோம். சில வேளையில் நாம் கேட்காமலே, நாம் யோசிக்காமலே, நாம் அடுத்த வேண்டிக்கொள்ளாமல் இருக்கும்போது அது நல்ல போல சூழ்நிலையை வச்சுதான் ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் பைபிள் இயேசுக்கு சொல்லி தந்துட்டார். எல்லா சீசர்களுக்கும் ஒரு கருத்து இயேசு சிலுவை அடித்த உடனே அவரோட செத்தை விடணும். இனி நம்முடைய வாழ்க்கை கிடையாது, வாழ்வே கிடையாது. இயேசுக்கு அந்த அவரை முடிச்சிட்டாங்க. இனி அவர்கள் பின்பற்றின சீசனுக்கு ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி நொறுக்க போகிறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியல. அவன் சிலை கொடுக்காங்க, ஒருத்தரைங்க உயிர் தந்து விட்டாங்க. அதுவே பெரிய பேச்சாக உயிர் தந்து விட்டாங்க, உயிர் தந்து விட்டாங்க. இயேசு உயிர் தந்து விட்டாங்க, சிலருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பயம், கலக்கம், என்ன செய்யணும் தெரியல. 2 பேர் நினைச்சாங்க, நம்ம இந்த எரிசல் எடுத்தால் தீர்ப்பு விடுவாங்க. நாம் இல்லை காட்சி ஓடி போட்டு நேர எம்மாவுக்கு நேரம் பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்க முடியாத சில பக்கத்துக்கு ஓடி போயிடுவோம். ஏமா போகிறாங்க. எதிர்காலம் ஒரு கேள்வி, பயம், கலக்கம், என்ன செய்வது தெரியாது. இவ்வளோ நாள் இயேசு வந்தார், அப்புறம் செய்வார், அது செய்வார், செய்வார், அதை சீசன் இருந்தாங்க. ஆனால் எதிர்காலத்தை வந்து பயங்கர கேள்விக்குறிகள் இருக்கும்போது இயேசு அவர் கொடுக்குறாரு அப்படி கலந்து போனார். ஆனால் அவன் சொன்னாங்க, யாரோ கொடுத்து போகிறாரு அப்படின்னு சொல்லி, ஐயா நம்ம ஒரு துணையை நினச்சி எங்கே போகிறீங்க இருக்காரு. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் எங்கே போகிறீங்கிற மாதிரி அவருக்கு கேட்டார். எரிசல் நடத்த உங்களுக்கு தெரியாதா? என்ன பேசுவாங்க, எரிசல் நடத்த உங்களுக்கு தெரியாதா? நடந்ததே அவருக்கு தான். ஆனால் அவங்க கேட்குறாங்க, எரிசல் நடத்த உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு வருது எல்லாம் கேட்கிறார். அவரும் அவங்களோட பேசுகிறார், வசனத்தை பேசுங்க, வார்த்தை சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவார். உள்ள அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு கேட்க. ஆனாலும் ஒரு கேள்வி, நம்ம நிலைமை இல்லாத போது தெரியாது. அன்னைக்கு போய் ஒரு இடத்துல தங்கும் போது பயத்தினால அவர் கூப்பிட்டாங்க. யாரும் வந்தால் பிரச்சனை இல்லை, கூட வாங்க நைட்டு வந்துட்டாங்க. இரவு சாப்பாடு அப்பத்தை விற்கும் போது ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கிடையாது. தன் யாருக்கு தரிசனம் கொடுத்த உடனே வீட்டில் தான் கிடையாது. அவன் தரிசனம் கொடுத்து மறைந்து போயிட்டான். எம்மாவுக்கு போகக்கூடிய ஆட்கள் ஊர் போய் சேரல, நேராக திரும்பி தரிசனம் கொடுத்தாங்க. சீசன் சொன்னாங்க, நாங்கள் ஈஸ்வரிக்கு வந்தோம். அவன் கற்றுக்கு பயன்படுறான். கலக்கமும் பயமும் எதிர்கால காரியத்தை கொடுத்த யோசனையும் சிந்தித்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன் சென்று அவர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்தார். நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதையும் நீங்கள் இதை குறித்து கவலைப்படுவதை உங்களுக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை கற்று வைத்திருந்தார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் பல நிறைய இருக்கிறது. நிறுத்தம் அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு புதிய ஊழிய திட்டத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நாட்டில் ஒரு புதிய திட்டத்தை நம்ம கொடுத்தார். நாம் எதிர்பார்க்காத, நாம் யோசிக்காத அற்புதமான காரியத்தை நமக்கு செய்ய அல்லது. ஆமென். இவங்க கேட்டு அவங்க போவார். நாம் அனைவரும் முன்னால் போக வேண்டும். மோசே சொன்னார், நீ மட்டும் இந்த கூட வரலைன்னா இடத்த விட்டு போக மாட்டோம். ஆனால் நீங்கள் போக புது நடப்பை நீங்கள் கூட்டு போகாமல் போய் அந்த ஊருக்கு போய் சேர்ந்த உடனே காணாத தேசம் சேர்ந்த உடனே எப்படி வாரீங்க வந்து தொலைங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னார். அவங்க அதெல்லாம் வேண்டாம், நீர் எங்களுக்கு எல்லை விட்டு புறப்படுறவங்க நீர் வரணும். நீர் இதோடு வராமட்டா நாங்கள் இடத்தோட எழுத மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு மண்ணை கிடையாது சாப்பிடும். எவ்வளோ நாள் இருந்தாலும் எத்தனை ஆண்டு இருந்தாலும் எனக்கு எதை தருது மண்ணாக கிடைக்கும் சாப்பிடும். தண்ணி வேணுமா கண்மலை அடிச்சு சாப்பிடும். சரி கண்மலை இல்லையா தலையில் அடிச்சாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தண்ணி வரும், காடை வரும், எங்களுக்கு சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு இங்கே இருக்கும். காலங்கள் போத ஜனங்கள் பெருக்க இங்கே வரும். வனாந்திரத்திலே ஒரு தேசம் மாதிரி ஆய்வு பண்ணாங்க. இடத்த விட்டு ஓடி வருவாங்க. கேட்க மாட்டாங்க, நீ மகள் வேண்டும் அப்பான்னு சொன்ன. சரி இந்த சமூகம் முன்னாடி போகும். ஆமாம் அவனுக்கு முன்னால் போகிறேன் என்று சொன்னாங்க. அதற்கு பயன்படுத்த பார்த்து தேசத்தை அழைக்கப்படுறாங்க. அவன் முன்னாடி போகிறேன் கேட்டுக்கொண்டான் சென்றான். சில சூழ்நிலை நான்
கேட்காமல் இருக்கும்போது முன் சென்று புதிய பாதைகளை நமக்கு திறந்து கொடுக்கிறார். ஆமென். தடைகளை தகர்த்தறிகிற தேவன். ஆமென். வாசிக்கிறீர்கள் யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறீர்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. நமக்கு வாய்ப்பு. எரிகோ இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பதாக என்ன செய்தான்? அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவர் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் உள்ளே வரவும் இல்லை. உள்ளே வரவும் இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு அவர் வருக வாக்குத்தத்த பூமி கால் வச்சாச்சு. முதல்ல எப்படி பார்த்தாங்க? எரிகோ மதுரை பார்க்கணும். பார்க்கும்போது உள்ள ஒருத்தரும் செய்யல, போகல. உள்ள இருந்து வெளியே யாரும் செய்யல. இந்த எல்லையை கர்த்தர் நமக்கு எப்படி தரப்போகிறார்? இவங்களுக்கு பயங்கர கேள்வி. இந்த எல்லையை நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம்? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னால பாதையில் வரும்போதில்ல இதை மாதிரி பெரிய கோட்டையை செய்யல. அவங்க பார்க்கல. சின்ன சின்ன கோட்டைகள் இருந்தது, அதெல்லாம் அடிச்சு உடச்சி வந்தாங்க. ஆனால் வாக்குத்தத்த பூமிக்கு வந்த உடனே முதல் கோட்டையை எப்படி இருக்குது? அவங்க இதெல்லாம் மாதிரி இமேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வனாந்தரத்தில் வர்றாங்க. வனாந்தரத்தில் எந்த கோட்டையும் கிடையாது, தூரம் செய்யாது கிடையாது. முள்ளு செடியும் அதை சுற்றி பண்ணணும் அப்படின்னு அவ்வளோதான் இருந்தது. சில புட்பூண்டுகள் அப்படிதான் இருக்குது. வனாந்தர பாதையில் வந்தவர்கள் கோட்டையை பார்க்கணும். பிரபாண்டமாக கட்டப்படுது. அந்த கோட்டையை குறித்து நம்ம சொல்ல வேணும்னு சொன்னால் 60 பேர் புத்தகம் வாங்கி பண்ணுவாங்க. கோட்டையை எவ்வளோ இருக்கணும்? 60 பேர். நாம கவனிச்சு அதை நம்ம இன்னைக்கு இப்படி பார்க்கறத கருத்துக்களை தான் செய்யணும். என்ன கருத்து தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு. ஆனால் புதைப்பட ஆராய்ச்சியினுடைய கருத்து சொல்லணும்னா 60 வயதுன்னு சொன்னால் 30 அடி ஆகும். அஸ்திவாரம் 30 அடி இருந்துருந்தாங்க. நான் போடுறது 30 அடி அஸ்திவாரம் எப்படி கட்டலாம்னு நமக்கு தெரியும். அந்த காலத்தில் அப்படி அகலம் 30 அடி. அகலம் ஒரு 30 கோட்டைகளை குடியும் கேள்விப்பட்டீங்கன்னா கோட்டைகளே நிஜாங்க குடியும். நம்ம ஊர் பக்கம் போகிறது கோட்டை குடியிருக்குன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது எப்படின்னு தெரியாது. கோட்டையில் 30 அடி அகலம். ரதங்கள் போகும். அந்த கோட்டை மேலே எங்கே போகும்? ரதங்கள் காவலாளர்கள் விஷயத்து வருவாங்க. அதில் குடியிருக்கக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க. அந்த கோட்டையில் ராகா என்றதான ஒரு பெண்மணி நினைச்சுதாங்க குடியிருக்காங்க தேவன் சொல்லுவார். அதற்கு வாசிக்கணும். அவ்வளோ பெரிய அகலமான இதை பார்த்து அவங்க பயங்கராக இதில் அழகுகள் மறைவாய் ஆயுதங்கள் எய்வதற்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும் அலங்கம் கட்டப்பட்டது. இதனால பார்க்காதவர்கள் எப்படி ஜெயிக்க போகும்? ஆண்டவர் அவர் கொண்டு நிறுத்திட்டு நீங்கள் போகவே முதல் பாதையை தான் இதைத்தான் கடந்து போக வேண்டும். அவங்க திருச்சியில் தான் இருக்கிறாங்க. கருத்துமே கூடாது. இதில் வரை அவர்கள் பார்க்காத ஒரு பெரிய ஒரு கோட்டை. கருத்துமே கூடதான். இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்றாங்க ஒரு பிரச்சனை. அதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னு சொன்னால் அவங்களுடைய மனநிலையில் உள்ள ஒரு பிரச்சனை. மூளை அறிவிலே ஏற்படுறதான பாதிப்பு. எவ்வளோ பெரிய கோட்டையை நம்ம ஜெயிக்கணும்னா உடைக்கணும்னு சொன்னால் நம்மகிட்ட என்ன முடியாது? வெப்பன்ஸ் இல்லை. இதை உடைப்பதுக்குள்ள ஆயுதம் நம்மகிட்ட ஆண்டு எரியும் கூட உடச்சி பெருமைக்கப்பா அப்படின்ட்டு இது இவ்வளோ பெரிய கோட்டை நம்ம நம்ம கையில் அடுக்கக்கூடிய வெப்பன்ஸ் இல்லை. ஆயுதம் இல்லாமல் எப்படி ஜெயிக்க போகிறோம்? மூளை ஆயுதம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. கற்றுக்கு மயம்பாரு. இவருடைய மனநிலை, இவருடைய கற்பனை, இவருடைய மூளை அறிவு, இவை எல்லாவற்றிலும் ஆண்டவன் ஒரு மாற்று காரியத்தை இவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அவன் அவருக்கு முன்பதாக போனார். அவன் எப்போதுமே நம்முடைய மூளை அறிவை சொன்னால் அறிவு விசுவாசமும் இந்த உலகத்தில் மூளை அறிவு ஞாபகத்தை வச்சாலும் என்ற எழுச்சியாது ஒத்தே போனார். ஒத்துவார் ஆளுகளை இதை உடைச்சதைங்க நீயும் உடைக்க போறீங்க அப்படிங்கிறது எப்படி வெப்பன்ஸ் இல்லை. மூளையில் சொல்லணும் இவ்வளோ பெரிய கோட்டை உடைக்கணும், என்ன வேணும்? ஆயுதங்கள் வேணும், பீரங்கி மாதிரி வேணும், ஏதாவது வேணும்,
ஒன்றும் இல்லாமல் எப்படி உடைக்க போறீங்க? ஒன்றுமே இல்லாமல் ஆளுநர் ஒன்றுமே இல்லாமல் உடைப்பீங்க. அவர்கிட்ட இந்த கோட்டையை என்ன செய்யுங்க? சுற்றணும். எப்படி சொல்லுவாங்க? 6 நாள் சுற்றுங்க. ஒவ்வொரு சுற்று 7ஆம் நாளில் என்ன செய்யுங்க? 7 சுற்றுங்க. அதனால் கேட்பதற்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்ற காரியத்தை கேட்கும்போது வாசிக்கும் போது வேடிக்கையாக இருக்கும். அவரை பார்த்த பரியாசம் பண்ணுறவன் நமக்கு ஒரு கேள்வி பண்ணுறவன் ஆண்டவர் சுற்றி வாங்க. இவங்களும் எக்காலத்தை முடிச்சுட்டு ஒருத்தர் பேசக்கூடாது, பேசவே கூடாதுன்னா ஆயிரம் மணிக்கு சுத்தம் எக்காலம் வந்து டீப்பாக கூட்டி இருந்து பார்த்துருந்தாங்க. போனாங்க. சரி ஏதாவது பண்ணுவாங்க ஒன்றும் பண்ணாங்க. எட்டி பார்க்குறாங்க, மேலே இருந்து பார்க்குறாங்க, முதல்ல பார்த்தாங்க. கொஞ்சம் ஆட்கள் எட்டி பார்த்துட்டு ஒருத்தருமே ஒன்றும் செய்யலாம். சரி ஏதாவது கதை போடுவாங்க பார்த்தா அவனும் கதை போடணும். நான் ஏதாவது போகலான்னு பார்த்தா அவங்க ஒன்று என்ன தான் நான் பண்ணேன். இந்த கோட்டை அவங்களுக்கு என்ன தைரியம்? கோட்டை பண்ணி உங்களால் முடிய முடியாது, நெருங்கவே முடியாது. இன்னும் அதை யோசித்து ஆண்ட சொல்ல போகிறாங்க. 2ஆம் நாள் இப்படி எக்ஸ்ட்ரா ஆட்டம் மேலே இருந்து பார்க்குறாங்க. 3ஆம் நாள், 4ஆம் நாள், 6ஆம் நாள் பார்த்தா நிறைய கூட்டம் மேலே இருந்து வாங்க. எல்லாம் ஒரு சுற்றி மாறி திருப்பி பார்த்து முடிஞ்சு ஆட்டம் இதை நீ சீராக போகும் அப்படின்னு கரெக்டாக கொண்டாதாங்க. இவங்களுக்கு ஒரு கேள்வி, எப்படி உடையும்? எப்படி ஆண்டு உடைக்க போகிறேன்? நம்ம சுற்றிட்டு வாங்க சொல்லிட்டேன். நம்ம கூட உடைக்க போகிறேங்க. இது எப்படி ஆகும்? 3 அறிவு போட்டு குழப்பி பார்த்தாங்க. பதிலே கிடைக்காது. கற்றுக்கு பயன்படுறதாக விசுவாசம் அது தெய்வடைய வார்த்தையும் உலக ஞானம் ஒவ்வொரு பேருக்கு எப்படி தான் இருக்கும். அப்போ நான் ஒருத்தர் சொன்னார் முடியாது. எவ்வளோ பிரவாகித்து வருது ஆண்டு சொன்னார். வெற்றியத்துக்கு ஆசை என்ன செய்யுங்க? வேகம் கரை கொண்டு அதுக்கு எவ்வளோ சொன்னாலும் மேலிருந்து கீழாக ஓடக்கூடிய ஒரு ஆறு நதி. அது வெள்ளப்பெருக்கினாலே கரை கொண்டு சாதாரணமாக இருக்கக்கூடியது ஏறக்குறைய ஒரு 100 அடி ஒரு 200 அடி அகலம் கொண்டதான அந்த யோர்தான் நதி வெள்ளப்பெருக்கு காலத்தில் ஏறக்குறைய 1 கிலோமீட்டருக்கு செய்யும் பறந்து விரிஞ்சு ஓடும். இவருடைய போன காலகட்டம் வெள்ளப்பெருக்கு நாட்கள் ஏதாவது சொல்லுது. அவன் பிரபாகரமாக அடிச்சு கரை கொண்டு ஓடிட்டு ஆண்டு இருக்காது. வெட்டிக்கு காலை யோசனை என்ன இருந்து அறிவு இருக்காது. காலை வச்சு நம்ம நிலம் என்ன ஆகும் அப்படின்னு காலை வச்சு என்ன ஆகும் நாம யோசிக்க முடியாது. ஆனால் அவனே ஒன்று ஆடுங்க. நான் என்ன சொல்லணும் அது செய்ய என்ன சொல்லணும்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல அது செய்தால் போதும். அவனுக்கு வெட்டிக்கு கால் வச்சாங்க. கால் வைத்த உடனே யோகா கரை கொண்டு போட்டு வேகமாக கொண்டு உள்ள ஓடி போயிடுச்சு. இந்த பக்கம் விட்டாங்க. இந்த பக்கம் அப்படி நம்ம மனுஷன் அதாவது மனுஷன் அனுபவத்துக்கு பார்த்து அப்படி பண்ண முடியாது. அடுத்த செகண்ட் டக்கு தண்ணி குவியலாக இருந்துச்சுதான். பல கிலோமீட்டர் தண்ணி குவியலாக இருந்தது. இந்த ஜனங்கள் கிராஸ் பண்ணுற வரைக்கும் அது அப்படின்னு கிராஸ் பண்ணி அக்கறை போய் ஒரு பழைய கதையை எடுத்து கொண்டு வச்சதுக்கப்புறம் மறுபடியும் விட்டாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனங்கள் அவர் என்ன சொல்லுறாங்க அப்படி செய்தாலே போதும். அது அற்புதமாய் ஒரு ஆச்சரியமான காரியத்தை நமக்கு அனுபவிச்சுதான். சரி, நம்முடைய வாழ்க்கை சில வேலைகளை நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய மூளைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அதை எல்லாம் விட தான் வல்லமையுள்ள தேவன் ஒரு மனுஷர் அந்த தேவனால் எந்த அறிவினாலும் அல்லது மனுஷனை அறிவினாலும் ஞானத்தினாலும் செயல்படுத்த முடியாத ஒன்றை உங்களுக்கு செய்து காட்டுமே என்பதற்கு நிரூபிப்பதற்கு தான் அவர் சொல்லுகிறார். ஆமென். தேவனை பொறுத்தப்பட்ட சில வேளைகளில் நம்முடைய யோசனைகள் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் அங்கே வச்சிருக்கோம். ஆண்டவர் 6 வருஷத்துக்கு தான் 7 நாள் 7 சுற்றுவாங்க. 7 நாள் ஆகவே 7 சுற்றுவாங்க. பாருங்க அதோட வார்த்தை சொல்லுவோம். கற்றுக்கு பயன்படுறதான் 6 வருஷம் முதல் சொல்லப்படுது. ஒருத்தர் நிச்சயில் உள்ள போகலை ஆண்டு எல்லா வருஷம் சொல்லுங்க. ராஜாமே யுத்தம் எதுவும் கையில் நிச்சயம் எரிகோவையும் அந்த கோட்டையும் உத்தரவையும் ஒப்புக்கொள்வது கற்றுக்கு பயன்படுறதா இல்லை வாசிக்கும் கற்றுக்கு பயன்படுறதா ராமம் 2 வேவுக்காரர்கள் முதல்ல போனாங்க. உள்ள போய் ராகாபுரம் தான் போனாங்க. ராகப் என்ன சொன்னா அப்படின்னா
இப்போ உங்கள் காரியத்தை கேட்குது. எங்கள் தேசத்தின் மக்களுடைய இருதயங்கள்லாம் செய்யலாம். ஏன் உங்களுக்கு முன்னாடி செங்கடலை கற்று பட்சிப்போம் பண்ணலாம். அதோடு மக்களுடைய நீங்கள் வந்துட்டே இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே வெற்றியை கொடுத்தாரு. ஒன்றுமே இல்லாத இடத்துல தண்ணீர் கொடுத்தாரு, ஒன்றுமே இல்லாத இடத்துல சாப்பாடு கொடுத்தாரு, ஒன்றுமே இல்லாத இடத்துல உங்களுக்கு யுத்தம் தெரியாதவங்களுக்கு யுத்தத்தில் பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இதை விட நாங்கள் பயந்த காரியம்னா யோர்தானுக்கு அந்த போது கிழக்கு போது இருக்கிற 2 ராஜாக்கள், எமோரியன் ராஜா சீகம், பாசாரி ராஜா ஓகு, இவங்களெல்லாம் அழிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க பிரபலப்படுத்தின காலகட்டம் கர்த்தர் பயமுள்ளதாக. அதுவும் ஓகே என்றதான பாசாரி ராஜாவை எவராலும் மேற்கொள்ள முடியாது என்பதான அந்த புகழ் நிலைமையில் இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு மனுஷன் நசுக்கிறதாக செஞ்சீங்க, நசித்து கொடுத்தீங்க. ஆகவே நீங்கள் இருதயம் கரைந்து போய் இருக்கிறது அவங்க. ஆனால் இந்த மக்களுக்கு எப்படிலாம் மேற்கொள்ளணும்னு சொல்லுது. எரியை கோட்டை என்னன்னு சொல்லிச்சு சொல்லலை. அந்த எரியை கோட்டை நான் சொல்லுங்க, உங்களால் எதை வச்சாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இதுதான் சூழ்நிலை. தேவன் இவைகளை அவர் ஒப்பு கொடுக்க முடியாது. அவர் தான் முன்னால் போனார். ஆமாம், அதான் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு அவங்க போகும்போதே கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக போய்கிட்டே இருந்தார். ஆமாம், எக்காலத்தை ஊதி கடைசியில் யோசுவா சொன்னார், 7 ரூபா ஊதின உடனே ஆப்பரின்னு சொன்ன உடனே அந்த ஆப்பிரிக்குள்ள அலங்காரம் விட்டு விழுந்தது. ஆமாம், அலங்கரிச்சு ஓகே. இது தேவன் செய்தார் என்பதற்கு என்ன? மனுஷன் உடைச்சானா ஒன்று உடைச்சா கோட்டையை சோழ உடைக்கணும். இங்கிருந்து உடைச்ச சோழ இந்த பக்கம் போகும், அங்கே போகும். இல்லை அதை உடைப்பதற்கு கொக்கிப்பட்டு வச்சு உடைச்சா இங்கே வரும். அந்த பக்கம் போனால் மக்கள் மேலே அவங்க எதிராளி மேலே, இந்த பக்கம் விழுந்தா யார் மேலே விடும்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே விடும். 2 பக்கம் விழுது. ஆனால் அவங்க தான் எழுதிருக்கு. கோட்டை எங்கே போச்சு? ஆண்டவர் ஒரு 3 கோட்டையை பூமியில் அப்படி அழைக்கிறார். ஆமாம், என்னுடைய ஆழம், என்னுடைய ஆழ்வை தேவன் சொன்னார், இது முடியாது என்று உங்களுடைய வாக்கியம், உங்கள் மூளை அறிவும், உங்கள் கற்பனையும், உங்களுடைய யோசனையும் இவைகளால் செய்து முடிக்க முடியாத ஒன்றை நான் செய்து முடிக்க வல்லவன். உங்களால் முடியாது. நான் உங்களுக்காக விஷயங்களுக்கு தான் எப்போதும் உங்களுக்கு முன்பதாக போய்கொண்டே இருக்கிறேன். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் முடியாது என்பதை எந்தெந்த பெரிய காரியங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய மனதில் வைக்கிறோம். அதை குறித்து கற்பனைகள் இது முடியாது, நமக்கு செயல்படுத்த முடியாது. மூளை அறிவு பல கேள்விகள் எல்லாம் கேட்டு வரும். அதெல்லாம் தூக்கி உதவி செய்யும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது விஷயம் இருக்கும். ஆமாம், அது 6 நாள் சொத்து. ஏன் அந்த 6 நாள் சொல்கிறாங்க? 6 நாள் மனுஷன் அதில் உங்கள் நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது செய்தால் 7ஆம் நாள் என்னுடைய நாள், நான் செய்யறதை அவங்க செய்யணும். ஆமாம், இதுதான் அதுக்கு மனம் ஆண்டவர் எதிர்பார்க்குது அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்வதுதான். அது செய்யும்போது அவர் நமக்கு முன்பு அவசியம் அற்புதமானவர்களை நிறுத்தி கொடுக்க அவர் நமக்கு நல்லவர். ஆமாம், கற்றுக்கு பயன்படுத்தலாம். அந்த ஆண்டவர் அவங்க செய்து அந்த ப்ராமிஸ் டைமில் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த முதல் யுத்தமே அதுதான். கற்றுக்கு பயன்படுத்தலாம். ஆண்டவர் செய்து நமக்கு வேடிக்கையாக இருக்குது. எப்படி இந்த எரிகோ வந்து ஆட்சியில் சர்வீஸ் போயிருக்கணும். எரிகோ வந்து உடைத்ததுன்னு சொல்லுறது எனக்கு எரிகோ வந்து உடைத்தது அப்படின்னு ஆட்கள் உடைத்ததுன்னா தெரிஞ்சு எல்லாம் விழுந்து போய்ட்டு அப்படின்னு கடைசியில் தான் படிக்கும் போது தெரிஞ்சது. அழகாக மட்டும்தான் தெரிஞ்சது. கோட்டை பூமிக்குள்ளே போயிடுச்சு. ஆமாம், 11 ஆட்சி போட்ட போது 90 அடி தோண்டினாங்க. 90 அடி தோண்டிட்டு தான் சொல்கிறாங்க. கோட்டை 60 அடி, அசிவாரம் 30 அடி. ஆமாம், நாங்கள் போய் பார்த்தோமா இருக்கோம்னு தெரியாது. உதவிக்கூடாது சொல்லுவோம். ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதையும் செய்ய முடியாது. நான் சொல்லும் போது வேடிக்கையாக எலிசா ஒரு ஊரில் இருக்கும்போது ஜனங்களாம் இந்த இடம் வாழலாம் இடம் தான் தண்ணீர் கெட்டது. அப்போ தண்ணீர் குடிக்க முடியாது. இந்த இடத்துல வாசம் பண்ண முடியாது. என்ன செய்ய அப்படின்னு சொல்லும்போது சரி தண்ணியை மாற்றுவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அதுக்குரிய காரியத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்போம். கேள்வி போகலாம், அது போகணும். ஆனால் ஒரு கருத்துக்கு போடுவாங்க.
ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு உப்பு காலத்தில் என்ன சம்பந்தம், தண்ணியில் உப்பு போட்டால் உப்பு கறிக்கும். ஆனால் அவர்களுடைய குளம் பெரிய தண்ணி ஊற்றி அந்த கெட்டு போன தண்ணியில் உப்பு போட்டு ஒரு உப்பு போட்டு அதுக்கு ஒழியம்னா திருப்பி பணம் நீராக மாறிச்சு. ஆமாம், பக்கத்துக்கு மாதிரி வரதா தேவன் சொல்வது வேடிக்கையாக இருக்கு. நம்ம செய்வதற்கு யோசிக்கணும்னா நம்ம செய்ய மாட்டோம். உப்பு கொண்டு போன சார் இப்படி ஏன்னா போவானா அப்படின்னு அவங்க கேள்வி இருக்கும். ஆனால் சார் உப்பு அவர் சொல்றபடி நம்ம செய்யணும்னு சொன்னால் அவர் நமக்கு முன்னேறி இருக்கிறது காரியங்களை வாழ்க்கை. அவர் சொன்ன கலரு தேவை ஐயோ நாம் கலர் செய்யும் அது இயற்கை. மூடி வச்ச கதையை தரத்தாங்க செய்யும். அது எத்தனை நாள் ஆச்சு? அவன் மறுத்து 4 நாட்கள் ஆகுது. ஆண்டு சொல்றாரு கல்லை செய்யும் அதாச்சும் நார்மேன்னு சொல்றது அது இருக்கணும். கல்லை திறக்கணும்னு கதவு திறக்க உடனே நாசமும் யாராவது வசிக்கணும். நாசத்தை வெளியே போன்னு சொன்ன உடனே நாசம் வந்து மிசினான். நாசம் கலந்து இருக்குது 220 கீழே தரைப்பட்டம் இன்னைக்கு எனக்கு தெரியல, அன்றைக்கு எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் கூட கீழே ஒரு 10 கிடையாது இறங்கி இல்லை அவங்க எப்படி மேலே வந்தாலும் ஒன்றும் செய்யுது. ஆண்டவர் ராசத்தை வெளியே வா அது எப்படி இருக்குது அந்த கட்டுகள் சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க. அவன் அப்படியே வந்து கட்டுகளை நான் அவருக்கு வைக்கணும்னு சொன்னாங்க. இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுன்னு சொன்னாங்க. கட்டை அவிழ்த்து அவர் உயிரோடு இருக்காங்க. புதைக்கும் அவங்க கொண்டு வைக்கும்போது செத்தவங்க நீங்கள் உயிரோடு இருக்கணும். கற்றுக்கு பயன் கொண்டாடுறாங்க. நார்மல்னு சொன்னாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க, அவன் வரமாட்டான்னு சொன்னாங்க. ஆண்டவர்கள் அவன் வார்த்தைப்படி செய்தாரே அவன் அதுக்கு தான் நமக்கு முன்னேற்றாங்க. நாம் மூளை அறிவினாலே செயல்படுத்த முடியாத அல்லது நம்ம மூளை அறிவினாலே செய்ய முடியாதுன்னு சொல்லி நாம் தவிர்த்து விட்டு ஆசீர்வாதத்தை இறந்து போவதில்லை. அவர் வார்த்தையை கேட்டு அப்படியே செய்யும் போது அதை சாமி ஒரு விஷயம் ஆகும். நமக்கு அற்புதமான விஷயம் செய்ய வர கதை சொல்றாங்க. அவங்க தான் நேரில் தானே பெரிய ஆசீர்வாதத்தை இதுதான் அவங்களுக்கு மறந்துமே. இந்த ப்ராமிஸ் லேண்ட் ஆண்டு வாக்குறுதி பூமி அதுதான். ஆனால் எக்ஸ்ட்ரா கைப்பற்றி ஒரு 2 கோபுரம் அங்கே ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. ஆனால் ப்ராமிஸ் லேண்ட் இதுதான். அந்த வாக்குத்தத்த தேசம் முதல்ல சந்தித்தது பெரிய யுத்த காலத்தில் தான். அது ஜெயித்த பிறகு அதுக்கப்புறம் வரக்கூடியதாக சுலபமாக நினைச்சாங்க. அப்படி ஆண்டு சுலபமாக ஆமாம் கற்றுக்கு பயன்படுறதா அது எப்படியோ தான் அவங்களுக்கு ஜெயித்து கொடுத்தாருன்னா வேடிக்கையாக இருக்கும். சில யுத்தம் பண்ண வந்தாங்க, பயங்கர யுத்தம் வந்தாங்க. எங்களுக்கு ஏற்கனவே யுத்தம் பண்ண தெரியாது. அதனால ஏதோ ஆண்டிப்படி நின்று யுத்தம் பண்ணினாங்க. ஆனால் சில கடினமான சூழ்நிலை ஆண்டு இருந்தாங்க. கொடுமையாக இதான் அது காடு நிறைய இடம் மலை பருவத்தாக்குள்ள தேசம் கட்டாயம் என்ன இருக்கும். நாம் சொல்கிற குழந்தைகள் சொல்ல நம்ம சின்ன சின்ன குழந்தைகள் இந்த கொலையை போட்டதுனாலே நமக்கு கைதால் நீங்க காட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அதுக்கு பேர் கடமை. அது பேர் வந்து இயேசு கடந்து போகும் முன்பாக கடந்தை கடந்து போகும். ஆமாம் அது முன்னால் வந்து அந்த கூட்டம் வரத பார்த்தோன்னே எப்போ சொல்ல போயிட்டு சுலபமாக சில தேசங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டாங்க. கற்றுக்கு பயன்படாதா தேவன் நமக்கு முன் செல்வார்னு சொன்னார். எல்லாம் ஆச்சரியப்படக்கூடியான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்ல காரியம் சுலபமாய் செய்வோம்னு சொன்னார். அற்புதமான ஆசீர்வாதம் பெற்றுத்தர முடியும். அவர் சமூகம் இப்போது முன் சென்று கோணம் செய்வார். தலையாயத்தில் எவைகளையும் கத்த தகத்தெறிய மாட்டார். ஆமாம் அவர் தகத்தெறிந்து விடுவார். எரிகோடு தகர்த்து விட்டார். தேசம் முழுவதையும் பெற்றுக்கொள்வதற்கு வாசலை கத்த தருவார். ஆமாம் முதல்ல அவங்க யுத்தம் பண்ணல, தேவன் தான் அவங்களுக்கு யுத்தம் பண்ணி கொடுத்தார். யுத்தம் பண்ணி பிறகுதான் நீங்கள் இதை கைப்பற்றிக் கொள்ளுங்கன்னு சொன்னார். கத்தர் பயன்படலாம். அந்த வார்த்தை நாம் சமூகம் இருக்கிறோம். கத்தரி சமூகத்தில் மாதத்தில் நமக்கு சொல்லணும். நம்மால் முடியாதுன்னு சொல்லப்படுது. எல்லாருக்கும் செய்து முடிப்பாங்க. அவர் சொன்ன காரியத்தை வசனத்தை கேட்டு நாம் அப்படியே செய்தால் போதும். இந்த வசனத்திற்கு நாம் நம்முடைய யோசனைகள், நம்முடைய கற்பனைகள், நம்முடைய அறிவு, ஞானம் இவைகளை வைத்து தேவ சமூகத்தை நாம் இழந்து போகக்கூடாது. ஆமாம் கண்டிப்பாக சொல்கிறோம்.
தடைகளை உடைப்பவர் நாம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போமே. இல்லை உடைத்திடுவார், இங்கே முடித்திடுவார். இல்லை உடைத்திடுவார், இங்கே முடித்திடுவார். ரகங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ரகங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அவைகளெல்லாம் வழிகளாகுவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அவைகளெல்லாம் வழிகளாகுவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. தடைகளை தவிர்த்து நாம் முன்னே போகிறோம். நாம் முன்னே கடந்து போகிறோம். அது எரியும் பொருளாக நினைக்கின்றாலும் அதை கூட நீங்கள் நான் யோசிக்க வேண்டியதில்லை. எனக்கு முன்னே செல்லுங்கள். உடன்படிக்கை பெற்று தான் முன்னால் போயிட்டு எனக்கு முன்னே போகணும். அவன் நிச்சயமாகவே அற்புதமான வெற்றியை தருவார். அற்புதமான காலத்தை சோதனைக்க பண்ணுவான். முடியாமல் சொல்லப்பட்டதை முடிய பண்ணுவான். வாய்க்காமல் சொல்லப்பட்டதை வாய்க்க பண்ணுவான். தடைகளை எல்லாம் கற்று மாற்றினார். இந்த வசனம் ஒன்றே சொல்வது, நீங்கள் இதை செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் சொல்ல வசனம் நம்ம கிடைத்தால் போகிறோம். அந்த வசனத்தின் மேன்மையை நிறைவேற்றுவதற்கு தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம கூட வர கர்த்தர் சொல்லுவாங்க. ஆமாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனை நேரத்துக்காக, மாலை ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த ஆராதனை ஆசீர்வாதம் தந்தீர். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவுமாய் இந்த பிரசனை எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே, சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே ஆராதிக்க தகப்பனை திரும்பி செய்தீரப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. உங்களே உங்கள் நாமத்தை நாங்கள் சொல்லி ஆராதிக்க எங்களுக்கு திரும்பி செய்து ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில் தகப்பன் எங்களோடு நீ பேசுவதற்காக உங்களுக்கு நன்றி ஆகிறேன். இந்த ஆராதனை மத்தியில் தகப்பன் இந்த வார்த்தை எங்களுக்கு அனுப்புறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, மீகா இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்த அந்த மீகாவை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே அது வெளிப்பட்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த மீகா தீர்க்கதரிசி சொன்னபோது ஆண்டவரே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னே நீர் செல்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற 1000 தடைகளுக்கு மத்தியிலும் நீர் எங்களுக்கு முன்னே சென்று போனவைகள் எல்லாம் செவ்வையாகிறீர். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே அது அதிசயமானவைகளாக இருக்கும். ஆண்டவரே, எரிகோ கோட்டையை ஆண்டவரே சுற்றி வர சொன்னீர். ஆண்டவரே, அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வரும்போது என்னுடைய மனதில் அது ஆண்டவரே அது ஒரு ஆண்டவரே அது மெச்சிக்கொள்கிற ஒன்றாக இருக்கும். ஆண்டவரே அது சிரிப்புக்குரியதாக இருக்கும், திகைப்புக்குரியதாக இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய செயல் வல்லமை வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 6 நாளும் ஆண்டவரே சுற்றி வந்த ஜனங்கள் 7ஆம் நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே ஆர்ப்பரித்த போது அந்த அலங்கள் விட்டிருந்து விழுந்து ஆண்டவரே அந்த கோட்டை தரைக்குள்ளே அழிந்து போனதே அது அதிசயமானது என்பதை நாம் பார்க்கிறோம், உணர்கிறோம் ராஜா.
நீ சொன்னபடியே தடைகள் நீக்கி போடுகிறவர் முன்னே சென்று போனதாகவைகளில் செவை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரமானவரே. எரிகோ கோட்டையை அப்படியே நொறுக்கி போட்டீர்கள். அது போல என்னுடைய வாழ்க்கையிலும் தகப்பனை வருகிற எல்லா எதிராக வருகிற எரிகோ கோட்டைகளை கர்த்தர் எங்களுக்கு முன் சென்று தகர்த்து போட முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம் அப்பா, உமக்கு சோத்திரம். அந்தவர் கிரியை செய்ததற்காக உமக்கு சோத்திரம். நீ கிருபையாய் எங்களுக்கு இறங்கி அந்தவரை எங்களுடைய தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்னே சென்று போனதாகவே நேராக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணங்களையும் கர்த்தர் சரிபடுத்துங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அந்தவரை தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு அந்தவரை அவருக்கு முன்பாக சென்று வெற்றியை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறான். பிள்ளைகள் செய்தியை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. செய்து கொண்ட தாசனை ஆசீர்வதிங்க. இந்த நாமத்தை மிகப்படுத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. Now, I'm going to